8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 10 பார்க்குறோம். நம்மை சுற்றி நிகழும் மாற்றம். பனிக்கட்டி உருகுது. எதெல்லாம் இயற்பியல் மாற்றம், எதெல்லாம் வேதியியல் மாற்றம்னு பார்க்க போகிறோம். ஒரு மாற்றம் நடந்த பிறகு திரும்ப பழைய நிலைக்கு வர முடிஞ்சால் அது இயற்பியல் மாற்றம், வர முடியலைன்னா வேதியியல் மாற்றம். ஸோ பனிக்கட்டி உருகுதல் திரும்ப பனிக்கட்டியாக வர முடியும். ஸோ இயற்பியல் மாற்றம். பழம் பழுத்தல், விறகு எரிதல், இரும்பு துருப்பிடித்தல், உணவு கெடுதல், கற்பூரம் எரிதல், பட்டாசு வெடித்தல், இது எல்லாமே வேதியியல் மாற்றம். சுட்ட சுண்ணாம்பு நீருடன் சேர்ந்து நீர்த்த சுண்ணாம்பாக மாறும். ஸோ இதுவும் வேதியியல் மாற்றம். தீக்குச்சி தலை இருக்கும் இல்லையா, அந்த குச்சி அது பொட்டாசியம் குளோரைட் ப்ளஸ் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு, இதோட காம்பினேஷன் தான் அதில் இருக்கும். ஸோ பொட்டாசியம் குளோரைட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு. தீப்பெட்டி பக்கவாட்டில் இருக்கிறது சிவப்பு பாஸ்பரஸ் இதில் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம்ல, தீப்பெட்டி கரெக்டாக இருக்கா, பாஸா ஃபெயிலா, பாஸ் அப்படின்னா பாஸ்பரஸ் ப்ளஸ் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு. ரெண்டு ஆப்ஜெக்ட் திண்ம நிலையில் இருக்கும்போது வேதிவினை நடக்காது. ரெண்டுமே கரைசலாக இருக்கும் போது தான் வேதிவினை நடக்கும். நீரில் மின்சாரத்தை செலுத்தும் போது H2O2 H2ஆவும் O2ஆவும் பிரிஞ்சு வெளியே வரும். ஸோ இதே மாதிரி பிரெயின் என்ன பண்ணுறாருன்னா, அடர் சோடியம் குளோரைடு கரைசலை ட்ரை பண்ணுறாரு. அப்போ NaOH பிரிஞ்சு வெளியே வருது. ஸோ மின்னார் பகுத்தல் எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கும்போது அது மைக்கேல் ஃபேரடே 19th சென்ச்சுரியில் அறிமுகப்படுத்துகிறாரு. லெட் நைட்ரேட் உப்பினை சுடர் மீது வைக்கும்போது படப்படன்னு வெடிக்கும். ஸோ அப்போ செம்பழுப்பு நிற கேஸ் வெளிவரும். அதுதான் NO2. லெட் நைட்ரேட் என்ன பண்ணுறோன்னா, உப்பின் சுடர் மீது வைக்கிறப்போ படப்படன்னு வெடிக்கும். ஸோ எதை நெருப்பில் வச்சாலுமே ஒரு மாதிரி செம்பழுப்பு நிறமாக மாறும். ஸோ அப்படி மாறி வெளிவர்ற வாயு நைட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ NO2. தொழிற்சாலைகளில் சுண்ணாம்புக்கல் பாறைகள் வெப்பப்படுத்தப்பட்டு சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு இது வெப்ப வேதி வினை. சுண்ணாம்புக்கல் சுட்ட சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் சிமெண்ட், இது எல்லாத்துக்குமே சோர்ஸ் சுண்ணாம்புக்கல் இதில் இருந்து தான் கிடைக்குது. சன்னில் இருந்து புறஊதா கதிர்கள் வருது இல்லையா, அதுதான் ஆக்சிஜனை ஆக்சிஜனாகவும் அணு மூலக்கூறு ஓவாகவும் பிரிக்குது. திரும்ப ஆக்சிஜனும் அந்த O2வும் சேர்ந்து ஓசனாக திரும்ப மாறிடுது. ஒளி வேதியியலின் ஒரு பிரிவு. ஓமநீர் எப்படி டைஜஷனுக்கு துரிதப்படுத்துதோ அதே மாதிரி வினைவேக மாற்றியாக ஹேபர் முறையில் NH3 தயாரித்தலில் உலோக இரும்பு வினைவேக மாற்றியாக ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. அடுத்து வனஸ்பதி நெய் தயாரிப்பில் நிக்கல் வினைவேக மாற்றியாக பயன்படும். வனஸ்பதி நெய் வாங்கணும்னா 1 மணி நேரம் லைனில் நிற்கணும். அடுத்து என்சைம்கள் ஈஸ்ட்டுகள்லாம் உயிரி வினைவேக மாற்றி. அடுத்து உணவு கெட்டுப்போதலுக்கு வினைவேக மாற்றியாக என்சைம் இருக்குது அப்படின்றாங்க. முட்டையை அழுகிறது எதனால் வாசம் அந்த ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு அதிலேருந்து சல்லுன்னு வெளியே வந்துடும். சல்லுன்னு முட்டையிலேருந்து வரும். முட்டையை அழுகுனா ஹைட்ரஜன் சல்ஃபைடு சல்லுன்னு வெளியே வர்றதுனால தான் துர்நாற்றம். காய்கறி ஃப்ரூட்ஸ்லாம் நுண்ணுயிரிகளால் வருது. மீன் இறைச்சி இதெல்லாம் பலபடி நிறைவுறா கொழுப்பு. மீன் இறைச்சினாலே கொழுப்பு இருக்கும்ல, பலபடி நிறைவுறா கொழுப்பு. இது காற்று ஒளி ஆக்சிஜனோட வினைபுரிந்து தான் துர்நாற்றம் வருது. ஆப்பிள் காய்கறிலாம் ஏன் ப்ரௌன் கலரில் மாறுது அப்படின்னா, பாலிபீனால், அதில் பால் கொட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க. பாலிபீனால் ஆக்சிடேஸ் மற்றும் ரோஸ் மில்க்கு, பால் அப்புறம் ரோஸ் மில்க் இதெல்லாம் கொட்டிடுது. என்சைம் இதெல்லாம் அதில் இருக்குது. ஓகேவா. இது ஆக்சிஜனுடன் தொடர்பு கொண்டு ஃபீனாலிக் சேர்மத்தை மெலனினா, ஆல்ரெடி பீனால் இருக்குது இல்லையா, ஸோ பீனால் சேர்மத்தை மெலனினா மாத்திரனால தான் பழுப்பு நிறமாக இருக்குது. தாமிரம் ஆக்சிஜனோடு சேர்ந்து காப்பர் ஆக்சிஜனோடு சேர்ந்து பச்சை கலரில் மாறுது. தாமிர கார்பனேட் ப்ளஸ் தாமிர ஹைட்ராக்சைடு தருது. தாமிர கார்பனேட் ப்ளஸ் தாமிர ஹைட்ராக்சைடு தருது. சுட்ட சுண்ணாம்பு CaO அது நீரோட சேர்ந்து அதிக வெப்பம் வெளியிடுது. நீற்று சுண்ணாம்பாகவும் மாறுது. H2SO4 NaOH சேரும் போது வெப்பம் வெளியேறுது. MG நாடா எரிக்கும்போது கண்கூசம் ஒளி ப்ளஸ் வெப்பம் வெளிப்படுது. ஜிங்க்கு மெக்னீஷியம் உலோகத்தை நீர்த்தாமிலத்துடன் ரியாக்ட் பண்ணும்போது அது டப்புன்னு வெடித்து ஹைட்ரஜன் வாயு ஒளி ஹைட்ரஜன் வாயு வெளிவரும் போது தானே வரும். ஸோ ஹைட்ரஜன் வாயு வெளிவருது. பட்டாசுக்கு வெடிகுண்டு இதெல்லாம் பற்ற வைக்கணும்னாலே என்ன ஆகும், போரான் தான் யூஸ் ஆகும். அது எப்படி பற்ற வைக்கப்படுதுன்னா அழுத்தம், அந்த வாயுக்கள் அழுத்தம் அதிகமாகி தான் அது வெடிக்குது. பட்டாசு ஏன் வெடிக்குதுன்னா அதில் இருக்க வாயுக்களின் அழுத்தம் அதிகமாகி தான் அது வெடிக்குது. துருப்பிடித்தல்னால் FeH2O + O2 சேர்ந்து இரும்போடு சேர்ந்து FeO
அது வர்றதுனால தான் துருப்பிடிக்குது. அடுத்து காகிதம் எரியிறது ஒரு வேதியியல் மாற்றம், ஏன்னா திரும்ப காகிதம் வராது. ஸோ அது ஒரு வேதியியல் மாற்றம். தீக்குச்சி எரிதல் வந்து ஒலி பேஸ்டு, ஸோ வேதிவினைக்கு, அதுவும் வேதிவினையினால தான். பிரெயின் வந்து என்ன கண்டுபிடிச்சார்? NaCl அடைர் கடைசியில் பிரிக்க முடியுமான்னு பார்த்தாரு. அடுத்து சுண்ணாம்பு கல்லை முதன்மையாக வந்து சோடியம் கார்பனேட், சுண்ணாம்பு கல்லை வந்து முதன்மையாக கிடைக்கக்கூடியது எதுனா சோடியம் கார்பனேட்ஸ். கல்லெல்லாம் வந்து காரில் வச்சு எடுத்து போயிட்டுருக்காங்க இப்போது சுண்ணாம்பு கல்லை. மழை நீரில் வந்து S O2 N-O2னா அது அமிலமலை. CO2 NH3 CFC3 வந்து புவி வெப்பமாதல். NH3 யூரியா தயாரிப்பில் வந்து பிரெயின் கரைசல் மின்னார் பகுப்படைந்து H-ஆவும் Cl-ஆவும் பிரியுது. அடுத்து லெட் நைட்ரேட் சிதைவிடுதல் வந்து வெப்பத்தின் உதவியால் தான் வந்து லெட்டை வந்து இந்த ஹீட்டில் வைப்போங்கள்ல, ஹீட்டில் வைக்கிறப்போ தான் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ சுட்ட சுண்ணாம்பு டு நீர்த்த சுண்ணாம்பு வெப்ப உமிழ்வினை. CFC ஒரு மாசுபடுத்தி. மின்னார் பகுத்தில் வந்து பிரெயின் வெப்ப வேதிவினை வந்து சுண்ணாம்புக்கல் சிதைவிடுதல். ஒளி வேதிவினைனா ஒளிச்சேர்க்கை. வினைவேக மாற்றம்னா ஹேபர் முறையில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மங்குதல் அப்படின்னா வந்து ஒரு வேதிவினை, ஏன்னா மங்குனது திரும்ப மாறி வராது, அதனால் அது ஃபிசிக்கல் கிடையாது, வேதிவினை. ஈஸ்ட் வந்து உயிரி வினையூக்கி. CaO வந்து சிதைவடைதல். CaO கல் மாதிரி தானே, ஸோ கல்லை உடச்சி சதைச்சிருவாங்க. ஸோ CaOனா சிதைவடைதல், CaOனா சிதைவடைதல். அடுத்து காற்று. அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட் பார்க்கலாம்.